அம்மாவின் தன்னை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டுறோம். திருநள்ளாறு 114 திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவர் ஆன்னம் வீழ்க தன்புழல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையக முத்துயர் தீர்க்கவே. வாழ்க அந்தனர் தேவர்கள் வாழ்க பசுக்கள் வாழ்க குளிர்ந்த மழை பொழிக மன்னனின் அரசு சிறக்கட்டும் தீயவை அழியட்டும் அனைவரும் ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதட்டும் உலக துன்பங்கள் விலகட்டும் அரிய காட்சியராய் தம தங்கை சேர் எரியார் ஏற கந்தேர்வர் கண்டமும் கரியார் காடுரை வாழ்க்கை ராயினும் பெரியாரார் அறிவார் பெற்றியே. தீயை ஏந்தியவர் காலை வாகனர் நீலகண்டர் அடியாருக்கு காட்சி தருபவர் சுடுகாட்டில் ஆடல் புரிபவர் அட்டமூர்த்தியாக அன்னத்தின் வடிவமாக விளங்கி குணங்களால் அறிய முடியாதபடி உள்ள ஈசனின் தன்மையை யார் அறிவர்? வெந்த சாம்பல் விரையென பூசியே தந்தையாரோடு தாயிலார் தம்மை சிந்தியார் எழுவார் வினை தீர்ப்பால் எந்தை யாரவர் என் வகை யார்கொலோ திருநீரு மனம் கொண்டது அதனை பூசுக. ஈசனின் தந்தையும் தாயுமானவர் அதை நினைப்பவர்களின் வினை தீரும். அவர் பெருமையை எந்த சொல்லை கொண்டு உணர்த்துவது? ஆட்பாவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டா கோட்பாலனும் வினையும் குறுகாமை எந்தை தாட்பால் வணங்கி தலை நின்றிலவை கேட்கத்தக்கார். சிவன் அடியார்களுக்கு அருள் செய்ய மாண்பு எத்தகையது என்று கேளுங்கள். அவை ஆய்வில் அடங்காது விரிந்தது. அந்த பெருமானின் திருவடி புகழ்ச்சியை செவியால் கேட்கும் அடியார்கள் கோள்களாலும் தீய வினைகளாலும் துன்பம் அடையார். ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா சுடர் விட்டுளான் எங்கள் சோதி மாதுக்கம் நீங்கள் உருவீர் மனம் பற்றி வாழ்மின் சாதுக்கள் மிக்கீர் இறையே வந்து சார்மின்களே. புகழுக்கு உரியவர்களே, காரண காரியங்களை காட்டியும் மறைகளை கூறியும் உமைகளாகவும் இறைவனை ஆய்வு செய்ய வேண்டாம். அவர் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர், முற்பட்டவர், அரிய ஜோதியானவர். அவரை மனதில் நினைத்து பிறவியை விடுங்கள். ஆடும் எனவும் அருங்கூற்றம் உதைத்த வேதம் பாடும் எனவும் புகழல்லாது பாவம் நீங்க கேடும் பிறப்பும் அறுக்கும் மென கேட்டீராகில் நாடும் திறந்தாருக்கு அருள வல்லது நாட்டலாமே. அவர் ஆடல் புரிவதும் மார்கண்டேயனுக்காக காலனை உதித்ததும் மறைகளை அருளியதும் புகழ் விளங்க செய்பவை. இந்த பூமியில் உள்ள உயிர்கள் பிறவா நிலையடைய தன்னை நாடியவர்களுக்கு அவர் அருள் செய்கிறார். கடி சோர்ந்த போது மலரான கை கொண்டு நல்ல படி சேர்ந்த பால் கொண்டம் காட்டி தாதை பண்டு முடி சேர்ந்த காளையர வெட்டிட முக்கன் மூர்த்தி அடி சேர்ந்த வண்ணம் அறிவார் சொல கேட்டும் அன்றே. பூவால் அர்ச்சித்து பாலால் மணலில் செய்த சிவலிங்க திருமேனிக்கு சண்டேஸ்வரர் திருமந்திரம் செய்த போது அவரின் தந்தையால் துன்பம் வர அவர் காலை வெட்டிய நிலையில் சிவனால் திருவடி பேறு தந்தார். வேத முதல்வன் முதலாக விளங்கி வையம் ஏத படாமை உலகத்தவர் ஏத்தல் செய்ய பூத முதல்வன் முதலே முதலா பொலிந்து சூதன் ஒலி மாலை என்றே கலிக்கோவை சொல்லே. வேதத்தின் முதல்வனாக நாயகனாக உள்ள சிவனாரை உலகமாந்தார் எவ்வித குற்றத்திலும் சாராது சூத முனிவர் அருளிய 18 புராணங்களும் ஒழுக்கத்தையே வலியுறுத்தும்.
பாரெழி வட்டம் பகையால் நலிந்தாட்ட ஆடி பேரெழியான திடர் கண்டருள் செய்தல் பேணி நீரழி விட்டேறி நெஞ்சும் கிடம் கொண்டவர்க்கு பேரழிந்த இந்த புகழும் புகழ்முற்ற தன்றே. திருமால் இறைவனை வணங்கி பூஜை செய்ய அவரின் பக்தி கண்டு ஆழிப்படை அளித்து காக்கும் பணியை செய்தவர் மெய்யான புகழ் பெற்றவர். மாலயவனும் மறைவல்ல நான்முகனும் பாலாய தேவ பகரில்லாமும் தூட்டல் பேணி காலாய் முன்னீர் கடைந்தாருக்கு கரித்தாய் எழுந்த ஆலாலம் உண்டகமர்க்கருள் செய்த தாமே. திருமாலும் நான்முகனும் மற்ற தேவர்களும் அமுதத்துக்காக கடலை கடைந்தனர். அப்போது வந்த நஞ்சினை பிறர் அறியும் முன்பே தானே உண்டு உலகத்தை காத்தவர். அன்றன்றி அந்தமன் மதுரை தொகையாக்கினோன் தெற்றென்று தெய்வத் தெளியார் கரைக்கோலை தென்னீர் பற்றின்றி பாங்கெதிர் வினரவும் பண்பு நோக்கில் பெற்றொன்றும் உயர்த்த பெருமான் பெருமானும் மன்றே. ஈசன் மதுரையில் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்து வளர செய்தவர். அவரே முழுமுதற் கடவுளாவார். அதனை நம்பாதவர்களுக்கு இந்த ஓலையானது வைகை ஆற்றின் வெள்ளத்தில் எதிர்கொண்டு செல்லும் மாண்பை கொண்டது. காலை வாகனம் மீது அமர்ந்த அப்பெருமான் இறைவன் என்பதே மெய்யாகும். நல்லார்கள் சேர் புகழினான சம்பந்தன் நல்லார் எல்லார்களும் பரவும் ஈசனை ஏத்தும் பாடல் பல்லார்களும் மதிக்க பரஞ்சுரன் சொன்ன பத்தும் வல்லார்கள் வானோர் உலகமும் வல்லவனன்றே. சிவஞானிகள் வாழும் பெருமை கொண்ட புகழிபதி ஞான சம்பந்தர் இங்குள்ள இறைவனை போற்றி பாடிய இந்த பாடல்களை பாடுபவர்கள் வானத்தை ஆளும் வல்லமை பெறுவார்கள். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.